இந்த ராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. எதையுமே நேருக்கு நேரா பேசக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பார்க்கறதுக்குமே இவங்க பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் கரடுமுரடா இருந்தாலுமே, பழகுனா ரொம்ப மென்மையானவங்கன்னு சொல்லலாம். ராசி மண்டலத்துல 8வதா வரக்கூடிய ராசி இந்த ராசி தான். இது ஒரு பெண் ராசி. இதோட அதிபதி செவ்வாய் பகவான். நீருக்குரிய ராசி அமைஞ்சிருக்கிறதால கருணையான ஒரு குணங்கிறது உண்டு. ஆனா அதை எல்லாரும் தெரியற மாதிரி வெளிப்படுத்த மாட்டாங்க. இது ஒரு ஸ்தர ராசியும் கூட. தேல் தான் இந்த ராசியோட உருவம். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி தாங்க. விருச்சிக ராசிக்குள்ள விசாகம் நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களும் இடம்பெறுது. பெரும்பாலுமே இந்த ராசிக்கு செவ்வாய் அதிபதியா இருக்கிறதால ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. எதையும் நேருக்கு நேராக பேசக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. எந்த தடங்கள் வந்தாலும் எடுக்கிற காரியத்துல போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பார்க்க போன மாதிரி இருந்தாலுமே புலி மாதிரி ஒரு பாய்ச்சலுக்கு சொந்தக்காரங்க, வீரம் நிறைஞ்சவங்கன்னு சொல்லலாம். தேகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பலமாக இல்லாதவங்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் புத்தி கூர்ம சிறப்பு, கடுமையான உழைப்பாளி, எடுக்கிற காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க. அதிகம் பேசக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். பேச்சு திறமையாலேயே எதிரியும் வென்றுருவாங்க. காரணம் 2ஆம் இடம் குருதேவன் வீடான தனுசுல பேச்சோட ஒரு தேலோட சுபாவங்கிறது காணப்படும். பழகனா தேன் மாதிரி இனிப்பானவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. கலை இசை ரசிக்கிறதுலையும் சரி, எந்த திட்டனாலுமே ரகசியமாக தன்னோட வச்சுருந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ராசிக்காரங்க சிறப்பானவங்க. ரொம்ப தன்னம்பிக்கை அதிகம், ரொம்ப தாராள மனப்பான்மை, மகிழ்ச்சியும் கொண்டவங்களா இருப்பாங்க. தனக்கு தானே எல்லா வகையிலையும் ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. ரொம்ப தைரியசாலி, ராஜதந்திரியும் கூட. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் சில காலமாகவே கண்திஷ்டு பாதிப்பால் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி கண்திஷ்டு நீக்கக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரம் தாங்க. ராசி அதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் நீச்சடைகிறதால ராசிக்கு குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னும் 1 மாத காலகட்டத்துக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். மனசில் மன நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்கும். புதுசாக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறதா இருந்தாலுமே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே மனசில் பல போராட்டம், எந்த ஒரு விஷயமும் ஒரு எடுத்தெடுப்புலேயே ஒரு சரிவர அமைய மாட்டேங்குதுங்கிற ஒரு தடுமாட்டத்தில் இருந்திருப்பீங்க. இனி அப்படி எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடத்தாமல் இருந்தால் அதுவுமே விலக வாய்ப்பு இருக்குது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் வேணும். அதனால் கண்டிப்பாக எல்லா மாற்றமும் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையில் இது வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதுவுமே ஒரு சாதகமான நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குது. வசதி வாய்ப்பு எல்லாமே பெருகி வரும். இது வரைக்குமே தேவையில்லாத செலவு சந்திச்சவங்க வந்தவங்களுக்கு கூட, சேமிப்பு கரையுதேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட மறுபடியும் சேமிப்பு உயரக்கூடிய நேரம். பற்றாக்குறைங்கிற ஒரு நிலைமை இனி இல்லை. அடமானத்தில் நகை நிலப்பலன் வச்சுருந்தாலுமே அது மீட்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகள் வழியிலுமே ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தான். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வர அமையக்கூடிய நேரம். எதிர்பாராத நல்ல திருப்பு உண்டாக வேற போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிம்மதியும் முன்னேற்றத்தையும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கண் திருஷ்டி பாதிப்புங்கிறது மறைமுகமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுதா இருக்குது. அப்படி திருஷ்டி விரட்டக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர பாருங்கள். பெரும்பாலும் இந்த நேரம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நிறைய பேருடைய ஒரு பொறாமை பார்வைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தோஷமும் நீங்கணும்னா தெருமண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த கடுகு, உப்பு, 3 மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து உட்காந்து எல்லாரையும் சுற்றி எரியிற விறகடுப்பில் போட்டுடணும். இப்படி இதை நீங்கள் தொடர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண் திருஷ்டி போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது. அதனால் வரக்கூடியவங்களுக்கு சீரகம், இந்த கருப்பட்டி கலந்த ஒரு பானத்தை நீங்கள் தயாரித்து கொடுங்க. இது திருஷ்டி ஒரு தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பானக தானம் செய்கிறது நல்லது. இதனால் போதுமான அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா ஏற்படுன்னு சொல்லலாம். குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து நீங்கள் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் தீப ஏற்றி, அதுவுமே இழுப்பையினை தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப சகல சௌபாகியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குதுன்னா, இந்த வாரம் ஒரு அந்தஸ்து கௌரவம் உயர்ந்து வர எல்லா விஷயத்திலையும் உங்களை தாழ்த்தி பேசினவங்க கூட, உங்கள் அவமானப்படுத்தினவங்க கூட இன்னும் மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு அபரிதமான முன்னேற்றங்கிறது இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தொடங்க போகுது. நிறைய வாய்ப்பு வரும். வாய்ப்பை விடாமுயற்சியோடு நீங்கள் கெட்டியை பிடிச்சிக்கோங்க. இந்த காலம் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாரம். கடவுள் உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லலாம். நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சாதகமாக பயன்படுத்திட்டீங்கன்னா எதிரி தொல்லை மட்டும் இல்லை, நீங்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைய போகிறீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய வாரமாகவும் அமைஞ்சிருக்குது. மறக்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்கிறது, குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு குலதெய்வத்துக்கு மறக்காமல் நன்றி சொல்லிட்டு வருது, குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இந்த நேரத்தில் அமைன்னு சொல்லலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்கள் குலதெய்வத்தோட அருளால் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். தொடர்ந்து சூரியனுடைய நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நல்ல அமைப்புங்க. 11ல் கேது, பாகிஸ்தானத்தில் செவ்வாய் மாதிரி சில அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுவுமே இந்த குரு சப்தம ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறதால சகல வழிகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு மறைமுகமான பலனை ஏற்படுத்தி தருவார். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கிறது இருக்காது. கணவன் மனைவி உறவு எடுத்துக்கிட்டாலுமே அன்பு கொண்டு இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கை நடத்துவீங்க. திருமணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லையேன்னு வருத்தப்பட இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த அமைப்பு சாதகமாக இருக்குது. பெரும்பாலும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயம்னா, கொஞ்சம் எதிர்பாலின விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது தான், ஆனால் நீங்கள் எதுலையுமே ஒரு அடி நீங்கள் தள்ளி நிற்கிறது தான் நல்லது. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து மறைமுகமாக கொஞ்சம் தாக்கத்து அந்த நேரம் ஏற்படும். தெரியாமல் செஞ்ச தப்புக்கு நீங்கள் விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த காரியத்தை இந்த நேரம் செய்ய வேண்டாம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதால, ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதால கவனமாக இந்த நேரத்தில் எந்த ஒரு செயல்பாட்டிலுமே கொஞ்சம் எடுத்தும் கவுதம் செய்யாமல் பொறுமையாக செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். கூடவே இந்த நேரம் பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். எல்லாமே நல்லதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னே சொல்லலாம். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சி, ஒரு தொழில் நிறுவனமாக நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க, இல்லைன்னா வீடு வாகனம் இதெல்லாமே நீங்கள் ஏற்படுத்துகிறீங்கன்னா, வங்கியில் ஒரு பணம் உதவி கேட்குறீங்கன்னா கூட தடை இல்லாமல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சாதகம் தான். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தேவை 2 பலன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ஒரு சரியான நேரத்தில் நண்பர்கள் இந்த நேரம் உதவி செய்வாங்க. தொழிலில் இருந்த குறையை ஒரு நுணுக்கமாக, அது என்ன எப்படி எதனால் வந்துச்சுங்கிற ஒரு நுணுக்கத்தை நீங்கள் இந்த நேரத்தில் கற்றுக்க போகிறீங்க. நிறைய விஷயங்களை களைஞ்செடுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். இதனால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த அரசு தனியார் துறை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். நீங்கள் செய்கிற வேலையில் முழு கவனம் செலுத்தினா போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அரசு ஒப்பந்தங்களில் இந்த கையெழுத்து போடுறீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி பேச்சு மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது பொன்னான காலமாக அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் வீட்டில் மங்கள காரியமாக ஏற்படக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பம் நீங்கும். மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய நேரம். வாத திறமையால் சில சிக்கலான பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திடீர் பணவரவு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்க பாருங்கள். குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கிட்ட இருக்கட்டும், கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை. பிள்ளைகள் வழியில் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனை, உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளோட நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நல்ல காரியங்கள் இனி உங்களுக்கு நாளுமே வளரக்கூடிய ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். பண வரவுல ஏற்பட்டது ஒரு நெருக்கடி நீங்கும். சுயதொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவானால் நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது குருவோட சஞ்சாரம் இந்த நேரம் பிரச்சனை இல்லாமல் செய்யணும்னு சொல்லலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சீர சிறப்பமான நேரம். உங்கள் மனசுக்கேற்ற இந்த நேரம் பார்த்து புரிஞ்சுக்கிறதால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. குழந்தைகளோட நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரனுடைய நிலையும் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். வருமானம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற வேலை எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும். சொத்து வாங்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த பல ஆசை, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பல ஆசை உங்கள் கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமைப்போகுது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் திருமண வரங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுலுமே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.